மக்களவை தொகுதியில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனும், விழுப்புரம் தொகுதியில் துரை ரவிக்குமாரும் களம் காணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது. திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக பூத் தலைவர்களுடன் வெள்ளிக்கிழமை காணொலி வாயிலாக பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கிறது. மத்திய அரசின் நல்ல திட்டங்களை மக்களிடம் சென்று சேர விடாமல் திமுக அரசு தடுத்து நிறுத்துகிறது. தடுத்து நிறுத்த முடியாத திட்டங்களில் அவர்களது ஸ்டிக்கரை ஒட்டுகிறார்கள் என்று விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள முதல்வர் ஸ்டாலின், மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது, தமிழர்கள் எப்படி நம்புவார்கள்? கெட்டிக்காரன் புழுகாவது 8 நாள் நிற்கும், ஆனால் மோடியின் கண்ணீர் ஒரு பக்கம் கண்ணை குத்திக்கொண்டே மறுபக்கம் கண்ணீர் வடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம்? எங்கும் இந்தி, எதிலும் ஹிந்தி என மாற்றியதுதான் மோடி அரசின் அவலச் சாதனை. தமிழ் தோள் போர்த்தி வரும் வஞ்சகர் கூட்டத்துக்கு ஏமாற்றமே பரிசாகும் என்று கடுமையாக சாடியுள்ளார். இதன் தொடர்ச்சியாக கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் என்றால், உங்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே தமிழின் பெயரை சொல்லி புழுகி வரும் உங்களை பற்றி சுய பரிசோதனை செய்து பாருங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிலடி கொடுத்துள்ளார். சமூக நீதி பேசும் மருத்துவர் ராமதாஸ், சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கைகோர்த்த மர்மம் என்ன? மனசாட்சி உள்ள பாமக தொண்டர்கள் கூட ஜீரணிக்க முடியாமல் வேதனையோடு உள்ளனர் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், பிற சமூகங்களின் கோரிக்கைகளை கேட்டு கேட்டு நிறைவேற்றும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மட்டும் மனம் வரவில்லை. ஸ்டாலினுக்கு சமூக நீதியில் உண்மையாகவே அக்கறை இருந்தால் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். பாஜகவில் மாநில பட்டியலின அணி தலைவராக இருந்த தடா பெரியசாமி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவின் தவறான முடிவுகளால் அழுத்தம் ஏற்பட்டு அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்துள்ளேன். எனது சொந்த தொகுதி சிதம்பரம். திருமாவளவன் இந்த தொகுதியில் 10 ஆண்டுகளாக எம்பியாக இருக்கிறார். அவர் எந்த வளர்ச்சி பணிகளையும் செய்யவில்லை. சிதம்பரம் தொகுதியில் நான் நின்றால் ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்து அண்ணாமலையுடன் ரகசிய கூட்டணி வைத்து திருமாவளவன் என்னை வேட்பாளராக அறிவிக்க விடாமல் தடுத்துள்ளார். இது மிகப்பெரிய சதி. திருமாவளவனை வெற்றி பெற வைப்பதற்காக பாஜக துணை போயுள்ளது. அண்ணாமலை எடுத்தது தவறான முடிவு என்று தெரிவித்துள்ளார். பிரபல நடிகர் டேனியல் பாலாஜி வெள்ளிக்கிழமை இரவு காலமானார். மாரடைப்பு காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார். அவருக்கு வயது 48. அவரது மறைவு செய்தி திரை உலகை துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. நடிகை ராதிகா வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில், தமிழில் சித்தி நெடுந்தொடர் வாயிலாக நடிகராக அறிமுகமாகி டேனியல் பாலாஜி என்ற கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்ததன் காரணமாக டேனியல் பாலாஜி என அன்புடன் அழைக்கப்படும் சகோதரர் தமிழ் சினிமாவின் சிறந்த வில்லனாக பார்க்கப்படுபவர் இளம் வயதில் மறைந்து மீளா துயரில் ஆழ்த்தி சென்று விட்டார் என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார். நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமலஹாசன், தம்பி டேனியல் பாலாஜியின் திடீர் மரணம் அதிர்ச்சி அளிக்கிறது. இளவயது மரணங்களின் வேதனை பெரிது. கண்தானம் செய்ததனால் மறைந்த பின்னும் அவர் வாழ்வார். ஒளியை கொடையளித்து சென்றிருக்கும் பாலாஜிக்கு என் அஞ்சலி என்று பதிவிட்டுள்ளார். நடிகர் அதர்வா முரளி தனது எக்ஸ் தள பக்கத்தில், வாழ்வில் நமக்கானவர்கள் மிகவும் முக்கியம் என நினைக்க வைத்த மற்றொரு நாள்தான் இது. இன்னும் அதிக நேரம் நாம் ஒன்றாக செலவிட்டிருக்கலாம் என தோன்றுகிறது. ரெஸ்ட் இன் பீஸ் பாலாஜி சித்தப்பா என பதிவிட்டுள்ளார். கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த காக்க காக்க படத்தில் ஸ்ரீகாந்த் என்ற போலீஸ் கதாபாத்திரம் கவனம் பெற்று தந்தது. பின்னர் வேட்டையாடு விளையாடு படத்தில் வில்லனாக நடித்து அதீத கவனம் ஈர்த்தார் டேனியல் பாலாஜி. அதைத் தொடர்ந்து பொல்லாதவன், வைராஜாவை, பைரவா, வடசென்னை, பிகில் போன்ற படங்களிலும் நடித்துள்ளார்.
அவர் மறைந்தாலும் நடிப்பின் மூலம் தனக்கென தனி முத்திரை பதித்தவரின் கதாபாத்திரங்கள் என்றும் நம்முடன் உறவாடி கொண்டிருக்கும் என்று திரையுலகினரும் ரசிகர்களும் புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மக்களவை தேர்தல் 2024க்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை குழுவை அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா அறிவித்துள்ளார். அதன்படி தேர்தல் அறிக்கை குழுவின் தலைவராக ராஜ்நாத் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். ஒருங்கிணைப்பாளராக நிர்மலா சீதாராமனும் இணை ஒருங்கிணைப்பாளராக பியூஷ் கோயலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி பாஜக கூட்டணியை தோற்கடிக்கப் போகிறது. இதை பாஜக புரிந்து கொண்டிருக்கிறது. தேர்தலில் தோல்வியடைய போகிறோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இருந்தும் அச்சத்தை ஏற்படுத்த அவர்கள் முயல்கிறார்கள். காங்கிரசுக்கு அனுப்பப்பட்ட வருமான வரித்துறை நோட்டீஸ் குறித்து கர்நாடக துணை முதல்வரும் அம்மாநில காங்கிரஸ் தலைவருமான TK சிவகுமார் கருத்து தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் மதச்சார்பின்மைக்கும் ஜனநாயகத்துக்கும் ஆபத்தை விளைவிப்பதாக உள்ளது. ஐநா, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற சர்வதேச அமைப்புகளும் அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளும் இந்தியாவின் சமீபத்திய சில நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளன. இங்கு ஜனநாயக வழிகள் பின்பற்றப்படுகின்றனவா என்ற கேள்வியை அவை எழுப்புகின்றன என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை தொடர்ந்து டெல்லியின் போக்குவரத்து துறை அமைச்சர் கைலாஷ் கெலோட் சனிக்கிழமை விசாரணைக்கு நேரில் ஆஜரானார். அமெரிக்கா தனது நட்பு நாடான இஸ்ரேலுக்கு பல கோடி மதிப்பிலான ஆயுதங்களை வழங்க ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சியை சேர்ந்த சில உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்கு போர் கருவிகளை வழங்கக்கூடாது என எதிர்ப்பு குரல் கொடுக்க தொடங்கியுள்ளனர்.